நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். நாம் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் சொல்லாத காரியங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் அளிக்கிற தேவன். இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்தி செல்லுவார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இந்த நாளில் தேவன் என்ன சொல்கிறார்னா, அவருடைய வல்லமை தான் நம்மை விடுவிக்கும். தேவனுடைய வல்லமை நம்மை விடுதலை ஆக்கும். இந்த வசனம் மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லி இஸ்ரவேலர் இடத்துல சொல்லு அப்படின்னு சொன்ன வார்த்தை. என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவன் எகிப்தியருக்கு செய்தது எல்லாம் அவருடைய வல்லமையால் செய்தார் அப்படின்றத மக்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய வல்லமை சத்ருவின் எல்லா நெருக்கத்தையும், கொடுமையையும், உபத்திரவத்தையும், அடிமைத்தனத்தையும், சங்கிலிகளையும், சிறையிருப்பையும் உடைத்தது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலருக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வல்லமை இதெல்லாம் நம்மளுக்கு செய்திருக்கிறது. அப்போ இஸ்ரவேலரை விடுதலை செய்தது தேவனுடைய வல்லமை தான். வல்லமை தான் எகிப்திலிருந்து அவங்களை விடுதலை செய்து வெளியில் கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லைங்க, அதே வல்லமை தான் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி வந்தது. தேவனுடைய வல்லமை தான் அவர்களை வனாந்திரத்தில் பாதுகாத்தது. அவர் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து. கழுகுகளுடைய செட்டைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வல்லமை பலன் ரொம்ப பெரிதாக இருக்கும். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய செட்டைகளில் எடுத்து உயரமாக பறக்கும். அந்த தேவனுடைய வல்லமை தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது இன்றைக்கு உங்களுக்கு 2 காரியத்தை செய்கிறது. சத்துருக்களின் எல்லா திட்டத்தையும் அழித்து உங்களை விடுவிக்கிறது. உங்களை கழுகு பறக்கும் உயரத்திற்கு உயர்த்தி செல்லுகிறது. அவருடைய செட்டைகளில் அவர் உங்களை சுமந்து கொள்ளுகிறார். அதுதான் தேவனுடைய வல்லமை நம்மளுக்கு செய்கிறது. அவருடைய வல்லமை நம்மை விடுவிக்கிறது, உயர நம்மை எடுத்து செல்லுகிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தையும், எல்லா சங்கிலிகளையும், எல்லா உபத்திரவத்தையும் தேவன் உடைப்பார், விடுவிப்பார். அது மட்டும் இல்லை, விடுவித்ததோடு கூட உங்களை உயர பறக்க செய்வார். உயரமான இடத்துக்கு உங்களை அழைத்து செல்லுவார். அதுதான் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது. இன்றைக்கும் அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அந்த வல்லமையின்படியே தேவன் உங்களுக்கு செய்வார்.